திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 710, அதிகாரம் குறிப்பறிதல். முகலாய பேரரசர் அக்பரின் அவையில் நுண்ணறிவு மிக்க அமைச்சராக இருந்தவர் பீர்பால். ஒரு முறை பீர்பாலை வேற்று நாட்டு மன்னர் ஒருவரிடம் முக்கியமான ஒரு ஓலையை கொண்டு சென்று சேர்த்துவிட்டு வருமாறு அக்பர் அனுப்பினார். பீர்பால் தன்னை காண வருவதை அறிந்த அந்த மன்னர், பீர்பால் தன்னை உலகமகா அறிவாளியாக நினைப்பதால் அவரை மட்டம் தட்ட வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டினார். அதன்படி தமது சேவகன் ஒருவனை அழைத்து அவருக்கு மன்னர் போன்று வேடம் தரித்து அவரை தனது சிம்மாசனத்தில் உட்கார வைத்தார். பிறகு மன்னர் காவலாளி போன்று வேடம் பூண்டு அரசவையில் நின்று கொண்டார். இதை பீர்பால் கண்டுபிடிக்கின்றாரா என்று பார்ப்போம் என்று தனது அமைச்சரிடம் சவால் விட்டார். பீர்பால் ஓலையை எடுத்துக்கொண்டு வேற்று நாட்டு மன்னரின் அவையில் நுழைந்தார். அனைவரும் ஆச்சரியப்படும்படியாக ஓலையை நேராக எடுத்துச் சென்று காவலாளி வேடத்தில் இருந்த மன்னர் முன்பு நீட்டி பணிவுடன் வணக்கம் சொன்னார். இதை கண்டு திகைத்த மன்னர், காவலாளி வேடத்தில் இருக்கும் என்னை எப்படி மன்னர் என்று கண்டுபிடித்தாய் என்று கேட்டார். அதற்கு பீர்பால், மன்னரே, காவலனாய் நின்றாலும் உமது கம்பீரம் சற்றும் குறையவில்லை. சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாலும் உமது சேவகனின் முகத்தில் பயமும் பதட்டமும் குறையவில்லை. நான் அரசவையின் உள்ளே நுழையும் போதே சிம்மாசனத்தில் மன்னர் வேடத்தில் அமர்ந்திருந்த உங்கள் சேவகன் உட்பட அவையில் இருந்த எல்லோர் கண்களும் காவலாளி வேடத்தில் நின்று கொண்டிருந்த உண்மையே பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போதே நீர்தான் மன்னர் என்று முடிவு செய்தேன் என்று விளக்கினார். இதை கேட்ட அந்த மன்னர் கண்களை வைத்தே உண்மையை கண்டறிந்த பீர்பாலின் நுண்ணறிவை கண்டு வியந்து அவரை பாராட்டினார். நுண்ணறிவாளர் எனப்படுவோருக்கு பிறரின் மனதில் உள்ளதை அளந்தறியும் கோலாக பயன்படுவது அவரது கண் அல்லாமல் வேறு எதுவும் இல்லை என்பதை நுண்ணியம் என்பார். அளக்குங்கோல் காணுங்கால் கண் அல்லது இல்லை பிற என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பார்த்து கேட்டு படித்து தெளிவது அறிவு, கண்கொண்டு அளந்தே தெளிவது நுண்ணறிவு.